சமைக்கிறான், செம்மையா ருசிக்கிறான், பயங்கரமா கலக்குறான். இன்னைக்கு ஒரு அள்ள போறோம்யா. பங்காளி வீட்டுல இருக்காங்க. இது பெருசா இருக்க நண்டு பூரா எனக்கு தான். இங்க தாத்தா அப்படியே அலேக்கத்துக்கு மலைக்கு விட ஊத்துங்கடா. ஓகேயா தூக்குங்க. ஏய் கீழே கம்பி. ஏய் ஐயே என்ன யாராவது தூக்கி விடுங்க. இந்த அண்ணனோட செத்து வை. 60 எழுத்து வை. இன்னொன்று எடுங்க. வழி சொல்லு. எங்க சுச்சு என்னடா அது? எங்க புலியாது? புலியா சிங்கமா? சிங்கம். புலியா? எங்க மூஞ்சி திறந்து காமி பார்ப்போம். யாரு புலி இருக்குது? எங்க? ஏய் பரவிடு. அப்படி ஒரு பரட்டு செம்மையா வந்துருக்கேன். இந்த ஓலை எடுங்க. அவன் பரட்டுங்க இல்லைன்னா கையிடும். அப்போ போட்டு சுட்ட நண்டை திங்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுவும் கடல் நண்டுங்கிறதுனால உப்புலாம் நல்லா சாந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ மிளகா சாந்து உப்புலாம் எதுவுமே சேர்க்கல, அவ்வளோ சுவையாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நண்டை சுட்டுட்டு சாப்பிட்டவங்களுக்கு இதோட அருமை, இதோட டேஸ்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது ஒவ்வொரு பீஸும்.
மிளகு முணுக்க போகிறோம். ஏய் என்னடா இவ்வளோ பெரிய கத்தி? நமக்கு எப்போதுமே நம்ம கத்தி தான் செட் ஆகும். அடுத்தவங்க கத்திலாம் நமக்கு கேட்கணும். சாந்து அரைக்கிற கூட ஈஸியாக அரைச்சினாமல பொடி பண்ணுறது மூக்கில் ஏறுதுன்னு அப்படியா? சை மிளகு. நாட்டு செக்கு நல்லெண்ணெய், வெந்தயம், கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. மிளகு அரைச்சதுனால தான் கருப்பாக இருக்கு, இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். சுட்ட நண்டு, கல்லுப்பு, மிளகுத்தூள், நல்ல வைப்பா. நல்லா முக்கல் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதை ஏன் வந்து கூட்டோட சுட்டோம் அப்படின்னா அப்போ தான் சதம் வந்து கருகாது. அதுக்கப்புறம் தாளித்தோம், அதை ஏன் தாளித்தோம் அப்படின்னா அப்போ தான் அந்த சுட்டோட அந்த கருவல் வாடை அடிக்காமல் இருக்கும். அதுவும் இதில் பெப்பர் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு